குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து நான் கஞ்சி வச்சு கொடுப்பேன். காலையில் ராகி கஞ்சி இல்லைனா நார்மல் கஞ்சி. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் இதில் ஷேர் பண்ணல. அடுத்தது கீரை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கீரை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து உட்காந்து விளையாடிட்டுருக்கா. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, பட் வந்து கீரை மட்டும் வாயில் வைக்காமல் அவ்வளோதான், அதை மட்டும் பார்த்துக்குவேன், அவ்வளோதான். ஆனால் அவள் பட்டுக்க ஜாலியாக விளையாடிட்டுருக்கா. அவள் கூட பேச்சு கொடுத்துட்டே ஸோ அவள் கூட அவள் கூட பேச்சு கொடுத்துட்டே நானும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீரை கடைஞ்சிட்டு இதுதான் சாப்பாட்டுக்கு ப்ளஸ் சப்பாத்திக்கும் இது கரெக்டாக இருக்கும். வெக்கம் வந்துடுது வேற அடிக்கடி. ஏய் ஹாய், உருட்டாத. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. அம்மா பாரு. கீரை பிச்சு தரியா? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறியா ரியா? யா. ஸோ இந்த கீரை கடையிறது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 விசில் விட்டுட்டேன். ஏன்னா கீரை வந்து அவ்வளோ வேக வேண்டியதில்லை, சீக்கிரமாக வெந்துடும். அதனால் துவரம்பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா கீரை போட்டு மறுபடியும் ஒரு விசில் விட போகிறேன். சைடில் பார்த்திங்கன்னா ரியா வந்து விளையாடிட்டுருக்கா. Bye. பாய் இன்னொரு தடவை சொல்லு பாப்போம். ரியா பாய் சொல்லு. பாய். போட மாட்டேன். அடுத்தது கீரை வந்து இப்போ மத்து வச்சு கடைஞ்சிட்ருக்கேன். ஆனால் பட் மிக்சியில் வந்து போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்காது. நான் சொன்ன மாதிரி கீரையோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, இப்போ துவரம்பருப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். அடுத்தது கடுகு, கொஞ்சம் வந்து வரமிளகா. இது காரம் இருக்காது, கண்டிப்பாக காரம் இல்லை. ஏன்னா ரியா வந்து ரியாக்கு இது தான் கொடுக்க போகிறேன், பருப்பு தான் கொடுக்க போகிறேன். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ கீரையோட கடைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து க்ளீனிங் ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ரியா ஸ்ரேயாவை இப்போ வெளியில் கீழே விளையாட கூப்பிட்டு போகிறதில்ல. ஒரு 2 weeksக்கு வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்க போகிறேன், இந்த மறுபடியும் இந்த கொரோனானால். இப்போ மார்னிங் ரொட்டீன் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த கீரை ரெசிபி வந்து ரொம்ப 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 சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது நீங்கள் சப்பாத்திக்கும் நீங்கள் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். பருப்பு வந்து நான் வந்து பருப்பு கம்மியாக ஆட் பண்ணி கீரை அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் பட் நீங்கள் பருப்பு அதிகமாக ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். நான் வந்து அப்படி ஆட் பண்ணியிருக்காது, அக்கார்டிங் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அப்படி பண்ணிக்கலாம். பட் இது ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் சேர்ந்து நான் செஞ்சது. இன்னொன்று, இன்னைக்கு வந்து ரியாவை காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால ரியா ஸ்ரேயா இங்கே இருக்காங்க. சிரிக்கிறத பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் 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 ஹாய். நீ சொல்லு ஸ்ரேயா. ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோலேயே சில டிப்ஸும் சொல்லிக்கிறேன். ரியாக்கும் ஸ்ரேயா ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தா, அம்மா எனக்கு பிளே ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடு சொல்லிட்டே இருந்தா. எனக்கு வேலை அதிகமாக இருந்தனால பண்ணி கொடுக்க முடியல. வேலை கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து இன்னைக்கு இதுக்குன்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் எல்லாமே முடிச்சுட்டு, ஏன்னா அந்த கிளீனிங் அப்புறமா கொஞ்சம் ஆர்கனைசிங் ஒர்க் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா டெய்லியும் தள்ளி போகுது, நாளைக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடு கிளீனாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எனக்கும் வீடு வந்து டர்ட்டியாக தான் இருக்கும். நான் ஒரு நாளைக்கு 10 தடவையாவது வீடு கூட்டிகிட்டே இருப்பேன், ஏன்னா குழந்தை இருக்க வீடு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த ரூம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு. வீடு ஃபுல்லாக துணியாக தான் இருக்கும், வீடு ஃபுல்லாக. ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸு தூக்கி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி எரிஞ்சிருவா. ஸோ அதனால் பிஃபோர்
ஆஃப்டர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இன்னொன்று நான் க்ளீனிங் ஒர்க் ஏன் காமிக்கிறேன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து க்ளீனிங் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா க்ளீனிங் மோட்டிவேஷன் இருக்கும், ஆர்கனைசிங்க்கு ஒரு வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்காக இப்போ ஸ்ரேயா வந்து ப்ளே ரூம் மாதிரி பண்ணி கொடு கொஞ்சம் நான் வந்து அங்க பேசக்கூடாது, இப்போ ரியா கூட பேசணும் அப்படித்தானே? அங்க பேசு, அங்க பாரு அம்மா. நீயாச்சும் பேசுடா. அம்மா எங்க காமி அங்க அம்மா. அம்மா. அக்கா எங்க? அக்கா அக்கா எங்க? அக்கா அக்கா பின்னாடி பின்னாடி அக்கா. சரி பாய் சொல்லு, பாய். பாய் மட்டும் நல்லா சொல்லி பழகி இருக்கா, பாய். இப்போ வந்து அந்த ரூம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கிற திங்ஸ் வச்சு கொஞ்சம் நீட்டா பிளசண்டா பண்ண போறேன். ஏன்னா எனக்கு ஒர்க் பண்றதுக்கும் ப்ளஸ் அவங்க விளையாடுறதுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ரூம்ல அவங்க விளையாடும் போது ஏதாவது நார்மலா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ற மாதிரி தான், அம்மா இதை செஞ்சுட்டா அதை பண்ணிட்டா, நான் யாருன்னு கேட்க முடியாது. பார்த்தா இவ தான் நோண்டி இருப்பா கண்டிப்பா. இப்போ ரொம்ப சேட்டை அதிகமா போச்சு ரியாக்கு. நான் தெரியாம அவளை திட்டினேன்னா அது பிரச்சனையாயிடும். அப்படித்தானே? நீ சேட்டை அதிகமா பண்றதானே? ஸோ ரியா வந்து ரொம்ப சேட்டை பண்றா. நானும் அதை நம்பி அவளை ஏதாவது சொல்லிடுவேன். அதனால கண்ணு முன்னாடியே விளையாட வச்ச மாதிரியும் இருக்கும். அவளும் ரியாவும் ரொம்ப நாளா ஸ்ரேயாவும் வந்து எனக்கு இந்த மாதிரி ரூம் வந்து டெக்கரேட் பண்ணி கொடு, டெக்கரேட்னா கொஞ்சம் ப்ளே ரூம் மாதிரி பண்ணி கொடுமா அப்படின்னா. ஸோ நான் வந்து ஸ்ரேயா கிட்ட சொல்லியிருந்தேன், இப்போ இருக்கிற திங்ஸ் வச்சு பண்ணி கொடுக்குறேன். இந்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து அமேசான்ல இனிமேல் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ வால் ஸ்டிக்கர்ஸ், கொஞ்சம் ரூம் வந்து கொஞ்சம் பிங்கிஷாக டெக்கரேட் பண்ணுறது மாதிரி. ஸோ உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? அம்மா எனக்கு வந்து பிங்க் பிடிக்கும். பிங்கா ப்ளூவா? பிங்க் தான். சரி ஓகே. அப்போ கேர்ள்ஸ் ஆல்மோஸ்ட் பிங்க் இல்லைனா இந்த மாதிரி ப்ளூ சி அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ சொல்கிறா பாருங்க, ஒன்றுன்னா லிஸ்ட் சொல்லுவா. ஸோ இது அது மாதிரி நான் வந்து அதுக்கப்புறமா டெக்கரேட் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறேன். ப்ளே ரூம் மாதிரி பண்ணித்தாமா அப்படின்னு கேட்டேன். ஸோ அதனால என் அம்மா பண்ணி தரேன் ரொம்ப பாசமா. ரியாக்கும் தான் இவ ஏதாவது பண்ணிட்டானா நான் தான் சொல்றேன் அக்கா. அதானே? நான் தான் சொல்றேன் அக்கா. சொல்றேன். சரி வாங்க தூங்கலாமா? தூங்க வச்சுட்டு போய் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து அங்கெங்கே அப்படியே எரிஞ்சு கிடக்கு. நான் வந்து ரியாவை தூங்க வச்சுட்டு வேலை செய்யலான்னு நினச்சேன், ஆனால் அவள் தூங்கலை. சரி ஓகே, டைம் அப்படியே போயிட்டே இருக்குது, அதனால் அவங்க அப்படியே சைட் பை சைடு நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து என்னோடய ஒர்க் பிளேஸ் ஆக்க போகிறேன். இந்த டேபிள் இதில் ஃபுல்லாக வந்து சில விஷயங்கள் நான் அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் காட்டுறேன். இந்த வீடியோ லாங்காக போயிடுச்சுன்னா. ஸோ இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பை த டைம் நான் ஒர்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு இந்த ஒர்க் ஏரியா ப்ளே ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துட்டு நிறைய டாய்ஸ் எல்லாம் மேலேருந்து எடுக்கணும். ஸோ இது எல்லாமே ஸ்ரேயா விளையாண்ட பழைய டாய்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. ஸோ இப்போ இந்த ரூம் தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன். ஆனால் பட் அதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது இந்த ரூமு. இந்த பெட்டில் வந்து ஃபுல்லாக இப்போ திங்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரூமில் இருக்க காட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ அது வந்து கொஞ்ச நாளைக்கு ரியா வந்து கீழே விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு காட்டெலாம் கழட்டி வச்சுட்டு கீழே படுக்க வச்சுருக்கேன். அதோட தான் இங்கே நிற்க வச்சுருக்கேன். பட் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் போர்டு இருக்குது. அந்த ஸ்விட்ச் போர்டும் பார்த்திங்கன்னா ரியா வந்து டச் பண்ணாமல் இருப்பாள். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்க எந்த ப்ளக் பாயிண்ட்டு கீழே, அதாவது நம்ம கை கெட்டுற மாதிரி, குழந்தை கை கெட்டுற மாதிரி எந்த சுவிட்ச் போர்டுமே ஆப்ரேஷனில் இல்லை. எதுலேயுமே வந்து பவர் சப்ளை வராது. கொஞ்ச நாளைக்கு நான் அப்படி கட் பண்ணியிருக்கேன். ரியா இங்கே தான் இருக்கா. வேலை செய்யும்போது இப்போ வந்துட்டுருப்பா. ஸோ எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிரிப்பும் உள்ளே தான் போட போகிறேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட்டில் இருக்குது. இந்த நிறையா வீட்டில் வந்து இந்த மாதிரி சுவிட்ச் போர்ட்ஸ் இருக்கும். பட் இதில் எதுவுமே பவர் சப்ளை வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சேஃபாக தான் வச்சுருக்கோம். கொஞ்ச நாளைக்கு, அதாவது ரியா வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தேன்னா இதில் கை விட மாட்டா. ஜஸ்ட்டு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஏதாவது, ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் பென்சில் பென்னு ஏதாவது பொருள் எடுத்து விடுவாங்க இந்த இதுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் எங்கேயுமே வந்து பவர் கட்டு. அதனால தான் இப்போ இங்கே வந்து இதுக்கு பின்னாடி சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. அதனால சரி அது கழட்டினால
சேஃபாகவும் இருக்கும். சுவிட்ச் போர்டு வந்து ரியா தொட முடியாது. ப்ளஸ் வந்து அந்த காட்டோட இது பேஸ் இது. ஸோ அதனால் இங்கே இப்படி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கட்டும், சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் டிவி பார்ப்பாங்க, இடையில 2 பேர் திருப்பி விளையாடுவாங்க, திருப்பி என் பின்னாடியே தான் 2 பேரும் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. நானும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இடையில சாப்பிட்ற டைம் ஆச்சு, 2 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி ஒர்க் கண்டினியூ பண்ணுறேன், அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு இப்போ 1 hour ஆச்சு. ஓரளவுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் டேபிள் ஒரு வழி பண்ணிட்டா ஃபுல்லாக இதெல்லாம் ஸ்ட்ரெயா பண்ண வேலை தான். இதெல்லாம் குப்பை இப்படியெல்லாம் பிச்சு போடுறது. ஸோ இந்த டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ சப்போஸ் லாங்காக போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த ரூம் வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். வாய்ஸ் இல்லை. ரியா வந்து அங்கே விளையாடிட்டு இருக்கா, இன்னும் அவள் தூங்கலை. ஸோ அவள் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ ராக்கரில் உட்காந்துருக்கா. அது வரைக்கும் நான் அதுக்குள்ளே சரி முடிச்சிடலான்னு முடிச்சேன். ஏன்னா அவள் எப்போ தூங்குவோம் அப்படின்னு சில டைம் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் லேட் ஆகும் தூங்குறத டைம் விட. ஸோ நெக்ஸ்ட் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இதை வந்து கூட்டி நீ தொடச்சா போதும். இது வந்து யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த ஸ்ரேயை வந்து நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் செய்கிறதுனால கம் ஃபெவிஸ்டிக் இதெல்லாம் ஒட்டி அது வரமாட்டேங்குது. ஸோ உட்டுங்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி ஊற்றி துடைக்கவும் முடியாது. இது ரிமூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதையெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ரீஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக கேட்பீங்க. அது வரைக்கும் ஸ்ரேயா வந்து ரியாவை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கா. அப்படியே இப்போதைக்கு இந்த ரூம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நீட்டாக அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் விளையாடுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு நானும் ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நான் இந்த ரூம் செட் பண்ண போகிறேன். இது பண்ணிவிட்டு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு லாங்காக போயிடுச்சுன்னா மட்டும்தான் இன்னொரு வீடியோ செப்பரேட் வீடியோவை நான் வந்து ஆர்கனைசேஷன் வந்து எப்படி பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான். இப்போதைக்கு நம்ம நிறைய திங்ஸ் வந்து வெளியில் போய் வாங்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிறத வச்சே நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன்.